இப்படி விடுதலை புலிகள் அமைப்பினரால மேற்கொள்ளப்பட்ட மனித புதைகுழி என்கின்ற சர்ச்சைகளுக்கும் பதில் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. பலர் கைது செய்யப்படலாம் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்படக்கூடாது, மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். பிள்ளையானுடைய கைதின் பின்னர் இவர் உயிர்த்தனார் தாக்குதலில் தொடர்பட்ட சம்பந்தமான தகவல்கள் வெளித்தெரிய வரும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த உயிர்த்தனார் தாக்குதல் என்ற ஒரு முக்கிய புள்ளியாக கூறப்படுகின்ற சுரேஷ் சாலே அவர்களும் கோடபாய ராஜபக்ச அவர்களும் 2018ஆம் ஆண்டு ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த உயிர்த்தனார் தாக்குதல் அடுத்த படிநிலையாக இவர்கள் எதை மேற்கொள்ள போகின்றார்கள்? உயிர்த்தனாறு வெடிகுண்டு தாக்குதலில் சாரா எனப்படுகின்றவர்கள் இந்த குண்டு செயலிழந்தன் மூலமாக அவர் தப்பி சென்றிருந்தார் என்றும் அவர் தப்பி சென்றதை பலர் பார்த்தார்கள் என்ற விடயத்தையும் இப்படியான விடயங்களில் ஈடுபட்டவர்கள் தான் இப்ப இந்த ஆட்சி அமைஞ்சா பிறகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தினை ஏற்றுக்கொள்வது குறித்து இலங்கை ஆராய வேண்டும் எனவும் காணாமல் போனோர் தொடர்பான 21,000க்கும் மேற்பட்ட புகார்களை காணாமல் போனோர் அலுவலகம் பெற்றுள்ளது என்பதையும் இந்த இடத்துல நினைவு கூர்ந்திருக்கிறது. ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி பரப்பில் பல தகவல்கள் வந்திருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த கிழக்கில் திருவோணமலையில் சம்பூர் பிரதேசத்தில் இன்னும் ஒரு மனித புதைகுழி இருப்பதற்கான ஆதாரங்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக சம்பூரில் மெக் எனப்படுகின்ற ஒரு நிறுவனம், அதாவது மிதிவடி அகற்றுகின்ற ஒரு நிறுவனத்தால் அங்கே மிதிவடி அகற்றுகின்ற பணிகள் இடம்பெற்று கொண்டிருந்த பொழுது அதற்கான அகழ்வு முயற்சிகளில் ஈடுபட்ட பொழுது அதில் ஒரு சில மனித எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த மனித எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து இது யாருடைய இது என்ன வகையில் இதில் மீண்டுமே இதில் நிறைய எண்பு சிதிலங்கள் இருக்குமா என்கின்ற ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உடனடியாக நீதவான் அங்கே அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அதையும் மீண்டும் மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற தகவலின் அடிப்படையில் உடனடியாக அந்த மிதிவடி அகற்றல் பணி நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகாக இந்த அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இனித்தான் அடுத்த கட்டங்களில் இது தொடர்பான விடயங்கள் தெரிய வரும். ஏனென்றால் இன்றும் கூட இந்த கிழக்கு மாகாணத்தில் பல மனித எண்பு சிதிலங்கள் இருக்கலாம் என்று பலரால் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. அண்மையில் ரஹூக் ஹக்கீம் அவர்கள் இந்த குருக்கள் மடம் தொடர்பான விடயத்தை மேற்கோள் காட்டி பேசிய பொழுது அது பல விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தது. குறிப்பாக அது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் கூட முன்னைய காலகட்டங்களில் இவர் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, விடுதலை புலிகள் அமைப்பினரோட கூட அவர் நல்ல ஒரு நிலைப்பாடு தான் இருந்திருந்தார். ஏன் இவர் இப்படி இந்த குருக்கள் மடத்தில் இருக்கிறது விடுதலை புலிகள் அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த விடயம் தான், அதாவது மனித புதைகுழி தான் என்ற விஷயத்தை சொல்றார். ஒருவேளை இப்ப அவருக்கான ஒரு நிகழ்ச்சி நிலர் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றதா? அதாவது முன்னைய காலகட்டங்கள் இப்படி இல்லாதவர் திடீரென இப்படி ஒரு விடயத்தை எடுத்து பேசுகின்றார். ஆகவே ஒரு நிகழ்ச்சி நிலர் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கலாம் இவருக்கு. அதற்கான காரணங்களையும் நாங்கள் ஆராய வேண்டும் என்ற பொருள் விட யார் பேசினர் என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன். ஆகவே இந்த மனித புதைகுழி அகலப்படுவதன் ஊடாக இப்படி கிழக்கிலையும் நிறைய மனித புதைகுழிகள் இருக்கின்றன என்கின்ற விடயம் வெளி உலகுக்கு தெரிய வருகின்றது ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இப்படி விடுதலை புலிகள் அமைப்பினரால மேற்கொள்ளப்பட்ட மனித புதைகுழி என்கின்ற சர்ச்சைகளுக்கும் பதில் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இது பலராலையும் நிராகரிக்கப்படுகின்றது. இது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மனித புதைகுழியாக இருக்காது என்கின்ற விடயம் பலராலையும் நிராகரிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் அவர்களது வாதத்துக்கு வலுச்சேர்க்கும் முகமாக இது இருக்கும் என்றதுல எந்த ஐயம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் இனி வருங்காலங்களில் இந்த மனித புதைகள் சம்பந்தமாக, அதாவது ஏற்கனவே வடக்கில் பல மனித புதைகுழிகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமான மேற்கோள்கள் தொடர்ந்துமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கொக்கு தொடுவாய், மன்னார், அது மட்டும் இல்லாமல் பான்மையில செம்மணி மனித புதைகுழி, அதே மாதிரி இந்த சம்பூர் மனித புதைகுழியும் இனிவரும் காலங்களில் இது தொடர்பான விடயங்கள் வழி தெரிய வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயம். இந்த உயிர்த்த தாக்குதலில் பலர் கைது செய்யப்படலாம் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்தை கையில் எடுக்கின்ற பொழுதே பேசியிருந்தார். அதாவது இந்த அரசாங்கம் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான முதலாவது கட்ட நகர்வுகளை மேற்கொள்கின்ற பொழுதே பேசியிருந்தார்கள். அந்த வகையில் இதில் பெரும்புள்ளிகள் கைது செய்யப்படாவிட்டாலும் கூட அந்த நேரத்தில் தங்களுடைய கடமையை செய்ய தவறிய அதிகாரிகள் கைது செய்யப்படுவதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது. இப்ப நிலந்த ஜெயவர்தனுடைய பணி நீக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதனுடைய பணியிலிருந்து நீக்கப்பட்டது. அவர்களை விசாரணை மேற்கொள்கிற பொழுது அவருக்கு கட்டாய விடுமுறை கோரப்பட்டது. அந்த கட்டாய விடுமுறையின் அடிப்படையில் அவர் பதவி விட்டு வெளியில சென்றிருந்தார். இப்ப முழுமையாகவே நீக்கப்பட்டு விட்டார். உடனடியாக இவரை கைது செய்யணும் என்கிற விஷயம் பேசப்படுகின்ற இந்த
சூழ்நிலையில வந்து இவர் கைது செய்த பிறகு இவருக்கான ஆயுள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் பலர் தங்களுடைய விடயங்களை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில இப்ப அருட்தந்தை கிரிஷாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படக்கூடாது, மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற விடய பொருளை அவர் பேசியிருந்தார். இது வந்து சாதாரண விடயம் இல்லை. உயிர்த்தனர் தாக்குதல்ன்றது சாதாரண விடயம் இல்லை. ஒரு பல மனிதர்களை கொன்று குவித்த விடயம். ஆகவே இந்த விடயத்தில் வந்து இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். ஆகவே இந்த தொடர்ந்துமே இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த பிள்ளையானுடைய கைதின் பின்னர் இவர் உயிர்த்தனர் தாக்குதலில் தொடர்பட்ட சம்பந்தமான தகவல்கள் வெளித்தெரிய வரும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு ஆனந்த் விஜயபால் அவர்கள் நேற்றைய தினம் கூட இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த உயிர்த்தனர் தாக்குதலுக்கும் பிள்ளையானுடைய சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் நீதிமன்றத்தின் பார்வைக்கு வைக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளையான் சம்பந்தப்பட்ட கைதுகள் நடைபெறுகின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட மைத்ரிபால சிறிசேன, கோடபாய ராஜபக்ச போன்றவர்களது சகாக்களோ அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த பார்வைக்கு வருமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. என்று பார்த்தீங்கன்னா இந்த பல விஷயங்கள் தொடர்ந்துமே நடந்த உயிர்த்தனர் தாக்குதல்கள் நடந்த வண்ணமே இருந்த பொழுது அது சம்பந்தமான தகவல்கள் மைத்ரிபால சிறிசேனுக்கு கிடைத்தாலும் அவர் வெளிநாடு சென்றிருந்தார். இப்படி பல விஷயங்கள் சம்பந்தமான அவர்களது நிலைப்பாடுகள் என்ன என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இது விடயம் தெரிந்துமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு வந்து மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மேலே மேற்கொள்ளப்பட்டால் கோடபாய ராஜபக்ச மேலேயும் இல்ல ராஜபக்ச குழாமினர் மேலேயும் என்ன குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்படும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு முன்னணி விடயமாகத்தான் இவர்கள் இந்த உயிர்த்தனர் தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்படுகின்றது. ஏற்கனவே இதை பிமல் ரத்நாயக் அவர்கள் கூட பொதுச்சபையிலே பேசியிருந்தார். இப்படியான விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இன்னுமே ஒரு பேச்சு பாணியில் தான் இது இருக்கின்றது. இதற்கான நடவடிக்கைகள் என்ன என்கின்ற கேள்விதான் அடுத்த கட்டமாக எழுவதை நாங்கள் பார்க்க முடியும் மாதிரி இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இந்த உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமாக விடயத்தில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கின்றார். பிமல் ரத்நாயக் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமான ஒரு சரியான நீதி நிலைநாட்டப்படும் என்கின்ற விடயத்தை அவர்கள் பேசியிருந்தார்கள். இது இவ்வாறு இருக்க இன்னமுமே ஒரு சரியான நீதி நிலைநாட்டப்படவில்லை என்று அருட்தந்தை மா சக்திவேல் அவர்களும் பேசுகின்ற அளவிற்கும் இந்த அரசாங்கம் கூட ஒரு இனவாத அரசாங்கம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கமும் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது என்கின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலையும் ஒரு சில கைதுகள் இடம்பெற்று வருவதை நாங்கள் மறக்க முடியாது, நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த முக்கியமான பல புள்ளிகள் கைது செய்யப்படவில்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில இன்னொரு தகவல் இந்த கோடபாய ராஜபக்ச பற்றின ஒரு விடயத்தில் வெளிவந்திருக்கிறது. என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தனர் தாக்குதல் என்ற ஒரு முக்கிய புள்ளியாக கூறப்படுகின்ற சுரேஷ் சாலே அவர்களும் கோடபாய ராஜபக்ச அவர்களும் 2018ஆம் ஆண்டு ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சந்திப்பு எதற்காக என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இது இவ்வாறு இருக்க இந்த சந்திப்பு தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்ற சூழ்நிலையில் வந்து இதற்கான ஆதாரங்கள் வெளியிடப்படுகின்ற பட்சத்தில் கோடபாய ராஜபக்ச மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரேஷ் சாலை போன்றவர்கள் மேலும் பல அரசியல் பிரமுகர்களை சந்தித்தார்கள் என்கிற தகவல்களும் அவ்வப்போது வெளிவந்த வண்ணம் தான் இருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் என்ன நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இந்த உயிர்த்தனர் தாக்குதல் வந்து மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த உயிர்த்தனர் தாக்குதல் அடுத்த படிநிலையாக இவர்கள் எதை மேற்கொள்ள போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்விதான் இப்ப எழுந்திருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இந்த உயிர்த்தனர் வெடிகுண்டு தாக்குதல் வந்து சாரா எனப்படுகின்றவர்கள் இந்த குண்டு செயலிழந்தன் மூலமாக அவர் தப்பிச் சென்றிருந்தார் என்றும் அவர் தப்பிச் சென்றதை பலர் பார்த்தார்கள் என்கிற விடயத்தையும் பலரும் கூறியிருந்தார்கள். குறிப்பாக சக்ரானுடைய மனைவியினுடைய வாக்குமூலத்தில் கூட இந்த விடயம் இடம்பெற்றிருந்தது. இது இவ்வாறு இருக்க முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஒரு இது சம்பந்தமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த இப்ப பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்றவர் முன்னர் இராணுவ கட்டளை தளபதியாக இருந்த அனுர ஜெயசேகரை வந்து இந்த குறிப்பிட்ட அந்த சாரா என்பவர் தப்பி ஓடுவதற்கு அப்பிருந்த இராணுவ குழுதான் காரணம் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே அப்ப இப்படியான விடயங்களில் ஈடுபட்டவர்கள் தான் இப்ப இந்த ஆட்சி அமைஞ்சா பிறகு உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள்.
குறிப்பாக பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லுவார். ஆகவே அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் இருந்தவர்கள் இப்ப அல்லது அந்த உயிர்த்தனார் தாக்கலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இப்ப உயர் பதவிகளில் இருக்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் எப்படி இதை சரியான முறையில் இந்த விசாரணைகளை நடத்தும் என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அது கேள்வி என்ற விட இந்த அரசாங்கத்தின் மேல் வைக்கின்ற ஒரு விமர்சனம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படியாக உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக பலரும் இந்த அரசாங்கத்தின் மேலான விமர்சனங்களை தொடர்ந்து கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான திருப்பங்கள் எப்படி இருக்க போகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று வெளியாகிருக்கின்றது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மனித புதைகுழியில் காணப்படும் மனித எச்சங்களை அகழ்வதற்கு அவசியமான நிதி நிபுணத்துவம் மற்றும் ஏனைய வளங்களை இலங்கை அரசு வழங்க வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்திருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தினை ஏற்றுக்கொள்வது குறித்து இலங்கை ஆராய வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் தான் இந்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கின்றதை பார்ப்போம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் 29வது அமர்வு செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையிலேயே இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கின்றது. அந்த அமர்வில் ஐநாவுண்ட குழு பலவந்தமாக காணாமல் போதலிலிருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் இலங்கை தனது கட்டுப்பாடுகளை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பது குறித்தும் ஆராய இருக்கின்றது. இலங்கை இந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பல பரிந்துரைகளையும் அவதானிப்புகளையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உண்ட 25 பக்க அறிக்கை முன்வைக்கின்றது. நபர் ஒருவர் பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் மனித உரிமையை மிக மோசமாக மீறும் செயல் என்பதை இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு நினைவு கூட்டியிருக்கின்றது. ஆகவே கிட்டத்தட்ட இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அந்த விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. உண்மையிலேயே இந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பல பரிந்துரைகளையும் அவதானிப்புகளையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தன்னுடைய அறிக்கையில் முன்வைச்சிருக்கின்றது. இந்த பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்பது இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெற்றிருக்கு. அனைத்து சமூகங்களையும் இது பாதித்திருக்கிறது. குறிப்பாக தெற்கில கிளர்ச்சி, வடக்கில் தெற்கில் நடந்த இந்த கிளர்ச்சிகளின் காரணமாக, இந்த ஆயுத மோதல் என்ற காரணமாக இந்த விடயங்கள் நடந்திருக்கின்றது. பல ஆண்டுகளாக பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் உண்மை மற்றும் பொறுப்பு குரலுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதில் குடும்பங்கள், ஆர்வலர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் முக்கிய முயற்சிகளையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அங்கீகரித்திருக்கின்றது. ஆகவே இப்படியாக தொடர்ந்துமே இந்த பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்றும் எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அது சொல்லியிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் கடந்த காலங்களில் வெளியிட்ட உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணையத்தின் அறிக்கை கடந்த கால விசாரணை ஆணையங்களால் கிட்டத்தட்ட 27,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டன என்பதையும், காணாமல் போனோர் தொடர்பான 21,000க்கும் மேற்பட்ட புகார்களை காணாமல் போனோர் அலுவலகம் பெற்றுள்ளது என்பதையும் இந்த இடத்துல நினைவு கூர்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு சில விஷயங்களை பரிந்துரை செய்திருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழமையான சட்ட நடைமுறைப்படுத்தல், அதிகாரிகளிடமிருந்து சுயாதீனமாக பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டமை குறித்து விசாரணை செய்வதற்கான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கான பரந்துபட்ட அதிகாரங்களை கொண்ட புதிய நிரந்தர நிறுவனம் ஒன்றை உருவாக்குதல், ஆட்கொணர்வு வழக்குகள், பலவந்தமாக காணாமலாக்கப்படுதல் சட்டத்தின் உள்ள வழக்குகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவற்றின் விரைவான முடிவை உறுதி செய்வதற்கு தேவையான சட்ட சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துதல், வலுக்கட்டாயமாக காணாமல் போதல் சட்டத்தின் கீழ் பரந்துபட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட காணாமலாக்கப்படுதலை ஒரு குறிப்பிட்ட குற்றமாக சேர்க்கவும், பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படும் பண மற்றும் பணமற்ற மற்றும் முன்மாதிரியான சேதங்களுக்கு இழப்பீட்டு வழிகாட்டுதல்களை சர்வதேச தராதரங்களின் அடிப்படையில் வகுத்தல், ஆதாரங்கள் பாதுகாக்கப்படுவதையும் உயிரிழந்தவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான வலுவான விசாரணை இடம்பெறுவதையும் உறுதி செய்வதற்காக மனித புதைகுழிகளில் உள்ள மனித எச்சங்களை அகழ்வதற்கு அவசியமான உதவி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் ஏனைய வளங்களை வழங்குதல் மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தின் ஒரு தரப்பினராக மாறுவதை கருத்தில் கொள்ளுங்கள். இது பரந்துபட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட காணாமலாக்கப்படுதலை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக பட்டியலிடுகின்றது என்கின்ற வகையில் இந்த பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுகிறது. இந்த பரிந்துரைகளை குறிப்பாக நாங்கள் எதை முன்வைக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த
இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விஷயங்களை இது முன்வைத்திருக்கன்னு தான் சொல்ல வேணும். அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தின் ஒரு தரப்பினராக மாறுவதை கருத்தில் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட இந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் இதை முன்னிலைப்படுத்துங்கள் என்ற விடயத்தை தான் இது தொடர்ந்துமே சொல்லியிருக்கின்றது. இது தொடர்பாக இந்த அரசாங்கத்தின் பதில் என்னவா இருக்க போதுன்றதுதான் இப்போ ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. இப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்துமே இந்த அரசியல் பரப்பில் வெளியாகி வண்ணமே இருக்கின்றன. அந்த தகவலை தெரிஞ்சு கொள்வதற்காக நீங்க ஜெஃப்னா அப்படியே சேனலோட இணைஞ்சு கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.